ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். 1997 ஆண்டு அமர்நாத் சென்று திரும்பும்போது இந்தியா பாகிஸ்தான் எல்லையான வாகாவுக்கு தாங்கள் சென்று வந்ததாக தங்களுடன் வந்த சாஸ்தா மகாத்மியம் இதழின் ஆசிரியர் திரு விஸ்வநாத சர்மா மகாஜோதி ஆன்மீகத்தில் பதிவு செய்திருக்கிறார். பொதுவாகவே தங்களது ஆன்மீக பயணங்கள் அனைத்தும் புனித ஸ்தலங்களை நோக்கித்தான் இருக்கும். வித்தியாசமாக இந்தியா பாகிஸ்தான் பார்டரான வாகாவுக்கு தாங்கள் சென்று வந்ததற்கு ஏதாவது டிவைன் ரீசன்ஸ் இருக்கின்றனவா? அமிர்தசர்கிட்ட அந்த இடம் இருக்குது. அங்கே நார்மலாக அந்த சைன்யம் இந்த சைன்யம் ரெண்டு பேரும் காட்ஸ் மாற்றிக்குவோன்னு சொல்லுவாங்க. இது நடுவில் இவ்வளோ கேப் இருக்கும், அந்த பக்கம் அவங்க இருப்பாங்க, இந்த பக்கம் நம்ம இருப்போம். அது ஒரு செரமனி. அதை நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். அது ஒரு ஒன் ஆஃப் தி சைட் சீயிங் ஐட்டம்ஸ் அஜெண்டா அந்த ஊர் பக்கம். ஸோ பெரிய ரீசன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்டு ரொம்ப கொஞ்சம் தூரத்துக்கு விடணும், கொஞ்சம் நடக்கணும், டெஸ்டிங் பண்ணுவாங்க, உட்கார வைப்பாங்க, அந்த இதெல்லாம் மார்ச் பாஸ்ட் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி 1900 ஆண்டு அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் உரையாற்றிய சுவாமி விவேகானந்தர் புத்தர், இயேசு, முகமது நபி இவர்களது உபதேசங்களை சமரசப்படுத்துவதுதான் பகவான் கிருஷ்ணரின் புராதன செய்தி என்று பேசியிருக்கிறார். காலத்தால் பகவான் கிருஷ்ணர் இந்த 3 தீர்க்கதரிசிகளுக்கும் முந்தியவர் என்கிற போது இந்த மூவரின் உபதேசங்களும் பகவான் கிருஷ்ணர் தந்த கீதா உபதேசத்தில் அடக்கம் என்பதைத்தான் சுவாமி விவேகானந்தர் இவ்வாறு கூறுகிறாரா? அவ்வளோதான். கிருஷ்ணருடைய காலம் ரஃபா ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி. இயேசு 2014 இப்போ இருக்கிற இயர். புத்தர் அதுக்கு முன்னாடி வந்தவர். இன்னும் யார்? புத்தர், இயேசு, மகாவீரா? புத்தர், இயேசு, முகமது நபி. முகமது நபி இப்போ தான் வந்தார். 1500 வருஷத்துக்குள்ளே தான் வந்தார். ஒரு 500 வருஷம் கழித்து வந்தார் அவர். அப்பர் சுவாமிகள் திருவடி தீட்சையை பரமசிவனிடம் கேட்டு பெற்றார். மகாபலி சக்கரவர்த்தி வாமனன் 3வது அடிக்கு நிலம் கேட்டபோது திருவடி தீட்சை பெற்றார். பகவானின் திருவடி தீட்சை மகிமை வாய்ந்தது என்று சொல்லப்படும் நிலையில் அது ஏன் ஒரு சில மகான்களுக்கு மட்டும் கிடைக்கிறது? ஞானத்தில் மிக உயர்நிலை பெற்ற அப்பர் போன்ற மகான்கள் ஏன் அதை கேட்டு பெற வேண்டும்? தானாக தான் கிடச்சிது. ஒரு கல்யாண சத்திரம் மாதிரி ஒரு இடத்துல அப்பர் சுவாமி படுத்துன்னு இருக்காரு. அப்போ சிவபெருமான் ஒரு கழவராக இந்த தலை இருக்கு இல்லையா, அப்பர் சுவாமி அந்த பக்கம் 2 காலையும் வச்சுக்கிட்டு உதைக்கிற மாதிரி இருக்கார். இவர் ஏதோ கிழவன் தூக்கத்தில் உதைக்கிறான் போல இருக்குதுன்னு இவர் திருப்பியும் தான் அந்த பக்கம் போய் திருப்பியும் உதைக்கிறாரு. இப்படி தான் இந்த தீட்சைகள் கொடுக்கப்படுகிற போது அது சொல்லிட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. நான் அவனுக்கு இப்போ ஆசீர்வாதம் பண்ண போகிறேன் அப்படின்னு. இதெல்லாம் சாதாரண நிலையில் பண்ணுறது. ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங் கிடைக்கிற போது அதை புரிஞ்சிக்கிற பக்கம் உனக்கு இருந்தால் நீ புரிஞ்சுக்குவேன், இல்லைன்னா வேஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார். அவரும் ரொம்ப பெரிய நிலையை தொட்டவர் தான். நான் அவருக்கு இந்த 12 o'clock to 4 o'clock கோயில் சாத்தியிருக்கிற போது நான் அவர்கிட்ட தான் போய் உட்காருவேன். அப்போ அவருக்கு விசிறுவேன். அந்த பங்கஜனும் ஒரு அம்மா, ஒரு பேங்க் ஆஃபீஸருடைய ஒய்ஃப், அவருக்கு ஏதோ கொஞ்சம் பருப்பு சாதம், ஒரு பூரி, தயிர் சாதம் ஏதோ கொண்டாடுவாங்க. எனக்கும் கொஞ்சம் கொடுப்பாரு, அவர் கொஞ்சம் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுவார். அது மாதிரி தூங்குற போது நம்ம அவருக்கு விசிறிக்கணும் உட்காந்துருப்போம், இல்லை கால்கள் பிடிச்சின்னு இருப்போம். அப்போ என்ன பண்ணுவார், அந்த 2 கால் இருக்கு, எல்லா நேரத்துலையும் இல்லை, எப்பயாவது அந்த 2 காலையும் தூக்கி நம்ம தலையில் படுற மாதிரி வைப்பார். அவங்கெல்லாம் எப்பயுமே தியானத்தில் இருக்கிறவங்க. அவர் கை பார்த்தேன்னா ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓடிக்கினே தான் இருக்கும். இரவு எப்போ பாரு ஓடிக்கின்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலையில் அவங்க இருக்கிற போது அந்த மாதிரி திருவடி சென்னி மிசை சேர்த்தான் அப்படின்ட்டு வார்த்தை தேவாரத்தில் வருகிறது. சென்னின்னா தலை, திருவடியை தலைமேல் சேர்த்தானுங்கிற மாதிரி. இது ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங். ஏன்னா இந்த இடங்குது இல்லையா, இதுக்கு சாஸ்திரான்னு பேர். இங்கே தான் நம்முடைய 7வது திரை இருக்குது. இந்த இடம் 6, இது 7.
எந்த இடத்துல அந்த குரு பாதுகா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். பாதுகான செருப்பு இல்லை. பரதன் இருந்தான், அவன் ராமருடைய 2 செருப்பையும் தலைமையில் வச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா? அது காரணம் அவன் அந்த ராமருடைய செருப்புங்கிற ஒரு மகிமையில் எடுத்துகிட்டு போகிறான். பலி சக்கரவர்த்தி இருக்கான், அவன் தலைமையில் வந்து 3 அடி கேட்டுட்டு இவர் வைக்கிறாரு. அது ஒரு பிளெஸ்ஸிங். பார்க்குறவனுக்கு தான் புரியாது, ஆனால் மகாவிஷ்ணு எதுக்கு அதை செய்கிறான்றது அவருக்கு தெரியும். அது ஒரு பிளெஸ்ஸிங், ஹையஸ்ட் பிளெஸ்ஸிங். ஏன்னா அவன் தன்னுடைய பிரியமான பிரகலாதனுடைய கொள்ளு பேரனுங்கிறதுனால அப்படி செஞ்சாங்க. உலகத்தில் எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்காது. ரோட்டில் போகிறவங்கலாம் தலைமையில் கால் வச்சோன்னா உனக்கு என்ன வரப்போகுது? ஒன்றும் வராது. அவங்க அந்த உயர்நிலைகளை தொட்டிருந்தாங்கன்னா அவங்க பாதத்துக்கு அந்த மாதிரி வரும். அதனால் வள்ளல் ராமலிங்க அடிகளார் திருவடி புகழ்ச்சின்னு சொல்லி ஒரு பெரிய சாப்டரே எழுதியிருப்பார். திருவடி புகழ்ச்சி இருக்கா பாரு. பரசிவம் சின்மயம் பூரணம் சிவ போகபாகியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தம் மெய் பரமவேகாந்த நிலையம் பரமஞானம் பரமசத்துவம் மகத்துவம் பரமகை கைவல்ய நிமலம். இதெல்லாம் அந்த காலத்தில் வள்ளலார் பாடினது. திருவடி புகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டரே எழுதி வச்சிருக்காரு அவர். அண்டு அவர் கடவுள்கிட்ட எல்லா விதமான எமோஷனலையும் யூஸ் பண்ணியிருப்பார். இன்னமும் சொல்லவோ உன்மனம் இரும்போ பெரும்பாறையோ தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை அல்லவே, என்னை பார்த்தா அவனுக்கு பிள்ளை மாதிரி தெரியலையா, அவனுக்கு பிள்ளையாரு முருகன் தான் பிள்ளையா அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு பாடுவார். இந்த நிறைய பேர் இதை பாடியிருக்காங்க. நம்ம ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணோம், மண்ணடியில் ஆன்மீகம் தொடங்கிய காலத்தில் 2 எழுதணும். பாதுகா ராமாயணம்னு ஒன்று எழுதணும். 4 பேர் சொல்லு. அயோத்திமா நகரிலே ஐயன் ஸ்ரீராமனாய் அழகாய் தவழ்ந்த பாதம். ராமாயணத்தில் பாதம் அகலிகை மேலே, கல்லா கடந்த அகலிகை மேலே ராமனுடைய பாதம் பட்ட உடனே அவன் திருப்பியும் எழுந்த வயசில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி எந்திரிச்சு வந்துட்டான். அதனால் ராமருடைய பாதத்தை வச்சு ஃபுல் ராமாயணம் பாதுகா ராமாயணம்ன்ட்டு நம்ம ஒன்று கம்போஸ் பண்ணோம். அற்புத இசை கூட்டும் தண்டை கிண்கிணிகளும் அசைய நடந்த பாதம். தர்மத்தை நிலைநாட்ட தாரணி தன்னிலை தான் வந்த விஷ்ணு பாதம். கர்மத்தை செய்பலன் நான் தருவேன் என கருணையோடு சொன்ன பாதம். ஃபுல் ராமாயணம் வெறும் பாதத்தில் வர்ற மாதிரி நம்ம பண்ணோம். அப்போ மண்ணடியிலே பண்ணோம். அதுக்கப்புறம் சரி கிருஷ்ணர் ஏன் விடணும் சொல்லி கம்ப்ளீட் கிருஷ்ணருக்காக ஒன்று பண்ணோம். ஓமெனும் பிரணவத்தில் உருவென வந்தவா உயரிய உந்தன் நாமம் உலகெல்லாம் தன்னுள்ளடக்கியே காக்கின்ற ஒரு தேவா உந்தன் நாமம். காமம்னா 2 வரி, 2 மீனிங். ஒன்று வந்து விஷ்ணுக்கு நாமம் தானே முக்கியம், அதனால நாமம்ன்ற ஒரு மீனிங். இன்னொன்று உன்னுடைய பெருமை, உன்னுடைய புகழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் அப்படிங்கிற மீனிங்கில். அதனால் அது பூரா நாமம்னு வரும். திருமார்பில் ஸ்ரீவத்சம் கௌஸ்துபமணியோடு தோன்றிய ஹரியின் நாமம் மகுடமொடு குண்டலம் தோள்வளை மாலையோடு மாதவனாய் வந்த நாமம். சங்கு சக்கரம் ஏந்தி தந்தை தாயார்க்கு தரிசனம் தந்த நாமம். சரணம் தன்னில் பாம்பனை மீதிலே சயனிக்கும் மாலின் நாமம். லாங் பேக் இந்த ஆழ்வார் பாசனம் அது. கண்ணன் கடலினை அவனுடைய பாதங்களை நன்னுமீனூர் மாந்தர்கள் அப்படின்னு வரும். ஏன்னா சரணமானால் தன் தாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான். யாரெல்லாம் அவன் காலை பிடிச்சிக்கிறாங்களோ அப்போ அவங்க இறந்து போன பின்னால் வைகுந்தத்தில் அவர் வேக்கன்சி போட்டு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு. சரணமானால் சரண்டரானா தன் தாள் அடைந்தார்க்கு எல்லாம் அவனுடைய பாதத்தை பற்றி கொண்டவர்கள், பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் அப்படின்னு தேவாரம். அவங்களுக்கெல்லாம் மரணமான பின்னால் வைகுந்தத்தில் இடம் கொடுக்குற பிரான் இருக்கான், ஆனால் இல்லாதது எனக்கு என்ன குறை அப்படிங்கிறது ஒரு ஆழ்வாருடைய பாசனம். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு, இந்த காலத்தில் யார் மதிக்கிறாங்க?
ராமகிருஷ்ண பரமஹம்சரின் குரு தோத்தாபுரி. அவர்தானே பரமஹம்சருக்கு காளியை மறந்துவிட்டு உன் புருவ மத்தியில் உன்னை ஒடுக்கிக்கொள் என்ற உபதேசத்தை செய்திருக்க வேண்டும். மாறாக பவஹாரி பாபா என்ற ஒரு அத்வைதி பரமஹம்சருக்கு அவருடைய நெற்றியில் ஒரு கண்ணாடி சில்லை வைத்து குத்தி இந்த போதனையை ஏன் செய்ய வேண்டும்? ஒரே ஆளுக்கு எவ்வளோ கைட்ஸ் இருக்கலாம். இப்போ நான் இருக்கேன், நான் எத்தனை குருமார்களை பார்த்துருக்கேன் இல்லையா? பெரிய பெரிய ஆளுங்களை மாயம்மா பார்த்துருக்கேன், கிருஷ்ணனியம்மா பார்த்துருக்கேன், சிவபிரபாகர சித்தியோகி, பூண்டி மகானு, லிங்கிச்செட்டி ஸ்ரீசாமி, காஞ்சிபுரம் வாசல், ஏகாம்பரேஸ்வரர். நமக்கு பூர்வ ஜென்ம சம்பந்தம் இருந்தால் நம்ம அவங்கக்கிட்ட போவோம். அப்போ அவங்க நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஸ்பிரிச்சுவலாக ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அதுக்காக அது இஸ் எ வே ஆஃப் பிளெஸ்ஸிங், அவ்வளோதான். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒன்று கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாம் கற்றுக்கினா ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் வேறு, லாங்குவேஜ் டீச்சர் வேறு, சோஷியல் ஸ்டடீஸ் வேறு, சயின்ஸ் வேறு, ஒரு 6-7 வாத்தியாருங்க இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் கூட நிறைய கைடுங்க வருவாங்க. நமக்கு என்ன எல்லாமா தெரியும்? எல்லாம் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது தான். எல்லோரும் யார் கற்றுக் கொடுத்தாலே அதில் ஏதாவது சாரம் இருந்தால் கற்றுக்க வேண்டியது தான். அதனால் நத்திங் இஸ் ரைட், நத்திங் இஸ் ராங். இப்போது கல்யாணம்னா தான் ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபு. மற்றபடி நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமா இப்படியா கற்றுன்னு இப்போ ஹைஸ்கூல் எல்கேஜியிலேருந்து ஆரம்பித்து நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உனக்கு எத்தனை வாத்தியாருங்க வாழ்க்கையில் இல்லையா? அது தப்புன்னு நீ ஏன் நினச்சிக்கணும்? ஒரே வாத்தியார் தான் எனக்கு வாழ்நாள் பூரா கற்றுக் கொடுக்கணுன்றதுக்கு என்ன தினப்பள்ளி கொடுமா? ஸோ ஜஸ்ட் அக்செப்ட் ஆஸ் யூ ஃப்ளோ வித் லைஃப். அனித்தியத்தின் மூலம் நித்தியத்தையும், மாயையின் உதவியால் உண்மையையும், உருவத்தின் உதவியால் அருவத்தையும் அடைய வேண்டும். உன்னிடம் தீவிர நம்பிக்கை இருக்குமானால் நீ மனமுருகி தேடும் பொருள் உனக்கு கிடைக்கும் என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நான் மனமுருகி தேடும் பொருள் இறைவன் என்றால் எனது தீவிர நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு நான் அதை அடைந்துவிட முடியுமா? பைபிள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், வெளியிடப்படாத ரகசியம் இல்லை, விளக்கை ஏற்றியவன் எவனும் அதை மேஜையின் மேல் வைப்பான் என்று மேஜையின் அடியில் ஒளித்து வைக்க மாட்டான். ஸோ தேடுங்கள் கண்டடைவீர்கள், இதுதான் ஆன்மீகம். நீ தேடுறது ஒரு பிறவியில் கிடைக்கும்னு கேரண்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், ஒரு கூஜாவை மூடியை திறக்கிறது, பாட்டில் மூடியை திறக்கிற மாதிரி தான் ஆத்ம ஞானம் கூட. திறக்கலாம், 2 பேர் 3 பேர் கைப்பட்டு திறந்து வச்சுருப்பாங்க, யார் கையிலையோ போகிற போது டபுக்குன்னு திறந்துக்கும். அந்த மாதிரி நீ ஞானத்தை தேடினே இருக்க வேண்டியது தான். செல்லா நின்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேனுங்கிற மாதிரி எத்தனையோ பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு பிறவிலையும் அதற்கான முயற்சிகளில் நீ ஈடுபட்டுக்கிட்டே இருப்ப. உனக்கு அது கிடைக்கிறதுக்கு இந்த பாட்டில் மூடி கூஜா மூடி திறக்கிற டைம் மாதிரி ஏதோ ஒரு டைம் வரும் உன்னுடைய ஏதோ ஒரு பிறவியில். அந்த நேரம் உனக்கு சீக்கிரம் கிடச்சிடும். திருஞான சம்பந்தருக்கு 3 வயசில் கிடச்சிச்சு. அவர் என்ன கடவுளை தேடி போய் உட்காந்து தாடி மடித்து தாமம் பண்ணி இந்த 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? சீர்காழி குளத்து கரங்களே ஒரு உட்கார வயசு குழந்தைய அவங்க அப்பா சிவபாதி நான் குளிச்சுட்டு வரேன்னு போகிறாரு. இவர் அப்பாவை காணமேனு அழுறாரு. ஆகாசத்தில் போயிருந்த சிவனும் பார்வதியும் இறங்கி வந்து பார்வதி ஞானம் பாலை ஊற்றிடுறாரு. அப்பா தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வந்த உடனே இந்த குழந்தைக்கு அப்படியே மூஞ்சில் தேஜஸ் ஆகிட்டு வந்து தோடுடைய செவியன் அப்படின்னு பாடுங்க. தோடுடைய செவியன் விடையேறி அதில் தோடு போட்டு இருந்தாரு. தோடு உடைய செவியன் விடையேறி எருது மேல உட்கார்ந்து இருந்தாரு. காடுனால் உன்னை நான் தொழுதேத்த அருள் செய்த. நான் இப்ப பாடிட்டு இருக்கிறேன். இந்த பாட்டு பாடுறதுக்குள்ள ஒரு பிளஸ்ஸிங் கூட இந்த அவர் தான் கொடுத்தாரு, இந்த ஆசீர்வாதம் கூட அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு பாடுறாரு. ஒரு 3 வயசு குழந்தை இந்த பாட்டு பாடணுன்ற நீ எவ்வளோ கிராமட்டிக்கலா என்ன ஒரு மீனிங்ஃபுல்லாக இந்த பாட்டு இருக்குது. அப்போ எப்படி வருது? அது எத்தனையோ பிறவிகளுடைய வாசனை. அவருக்கு ஞானம் கிடைக்கணும். அந்த நேரம் பார்த்து பார்வதி சீர்காழி ஒரு உத்தமமான இடம், சட்டநாதர் இருக்கிற அந்த இடத்துல சிவன் இருக்கார், அவருக்கு ஞானப்பாலை கொடுத்தா அவர் பெரிய ஞானி ஆகி போயிட்டார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஒரு காலம் இருக்கும். ஆதிசங்கருக்கு ஒரு டைம், ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஒரு டைம், ராம் சரத்குமார் சாமி 40 வருஷம் சுடுகாட்டில் நின்று ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் பண்ணிட்டு இருந்தார். கிருஷ்ணவேணி அம்மா எங்கெங்கேயோ அலைஞ்சிருந்தாங்க. கடைசியில் திருச்செந்தூர்லேருந்து ஒரு வயசானவர் அந்த அம்மாவை கொண்டு வந்து கல்யாண தீர்த்தத்தில் உட்கார வச்சிட்டாரு. யாருன்னு போய் பார்த்தா அகஸ்தியர் அவர். இந்த மாதிரி யாரோ யாருக்கோ எடுத்து கொடுக்கணும்.
எப்போ எடுத்து கொடுக்கணுன்றதுக்கெல்லாம் ஒரு கண்டினியூட்டி இருக்குது லைஃப்பில். நெய்தர் கிரியேஷன் நாட் டெஸ்ட்ரக்ஷன், இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜின்னு அர்த்தம். இப்போ நமக்கு எப்போ கிடைக்கணுன்றது பழைய வாசனையை வச்சுட்டு பழைய ஜென்மங்களுடைய முயற்சியை வச்சுக்கிட்டு கிடைக்குது. ஒருத்தன் 18 அடி கிணறு தோண்டிட்டான், இன்னும் தண்ணி வரலன்னு விட்டு போயிட்டான். இனி யாரும் வந்தான் தோண்டினான், 19 அடியில் தண்ணி கிடச்சிச்சு. அந்த மாதிரி நம்ம ஒரு பிறவியில் தேடுறோம், கிடைக்கலன்ட்டு விட்டுருவோம். ஆனால் அதனுடைய கண்டினியூட்டி அடுத்த பிறவியில் வர்றபோது நமக்கு ஞானம் கிடைக்கும். அதனால் வெளியிடப்படாத ரகசியம் இல்லை, விளக்கை ஏற்றியவன் எவனும் அதை மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் அடியில் ஒழித்து வைப்பதில்லைன்னு பைபிளில் வரும். அது மாதிரி நீ நிஜமாக தேடினா உனக்கு கிடைக்கும். தேடுவது உண்மை, ஏனில் உண்மையில் அது கிடைக்கும். பிகாஸ் யூ ஆர் சர்ச்சிங் த ட்ரூத்து, ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் தேர், ஸோ யூ வில் கெட் இட். பிகாஸ் யூ ஆர் நாட் சர்ச்சிங் வாட் இஸ் நாட் தேர். இதுக்கு என்ன ப்ராப்ளமெல்லாம் வரும்னா, நமக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் வரணும். அது ஒரே பிறவியில் வந்துடுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆள் இருந்தான், காட்டில் நான் போய் புலி வேட்டையாடுறேன்னு போனான். புலி இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்துட்டான். இன்னொருத்தன் கேட்டான், நீ எதுக்கு போனேன்னு? புலி வேட்டையாடணும். புலி எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா? அப்போ தான் இவனுக்கு தெரியும் புலி எப்படி இருக்குன்னு தெரியாது நம்ம புலியை வேட்டைக்கு போயிருக்கிறோன்ட்டு. பிகாஸ் ஹி ஹேட் நோ ஐடியா ஆஃப் ஹவ் எ டைகர் லுக்ஸ் லைக். இது ஒரு உதாரணம். இன்னொருத்தன் என்ன பண்ணான், இந்த ஸ்ட்ரீட் லைட் இல்லை, அது வெளிச்சத்தில் எது தேடின்னு இருந்தான். என்ன தேடுறேன், என் மோதிரம் கீழே விழுந்துச்சு தேடின்னு இருக்கேன். எங்கே தொலைச்சேன்னு? அதோ அங்கே தொலைச்சேன்றான். அங்கே தொலைச்சிட்டு ஏன் எங்கே தேடினுக்கிறேன்? அங்கே இருட்டாகுது, இங்கே தான் வெளிச்சமாகுது. எதை தேடுறதுன்னு தெரியணும், எங்கே தேடணும்னு தெரியணும், இருக்கா இல்லையா? இப்படி தேடுறதில் கூட ஒரு பர்சிவரன்ஸ் இல்லை ஒரு சென்சிபிள் அப்ரோச் இருந்தால் தான் கிடைக்கும். இல்லைன்னா இப்படியே தான் வாழ்நாள் போகிறேன் நீங்கள் அலைஞ்சின்னு உட்காந்தே இருப்பீங்க. ஒரு சர்க்கஸ் கம்பெனி நடக்குது. அந்த சர்க்கஸ் கம்பெனியில் இந்த ஒரு புலி வேஷம் ஒருத்தர் போட்டிருக்காங்க, ஒரு கரடி வேஷம் போட்டிருக்காங்க. ஏன்னாக்கா அவங்க சொல்லிட்டாங்க, எங்ககிட்ட வேறு எதுவும் வேஷம்லாம் பாக்கி இல்லை, இந்த கரடியோட ட்ரெஸ்ஸு மாஸ்க் போட்டுக்கிட்டு நீ கரடி மாதிரி சும்மா ஆக்டிங் கொடுத்துருன்னு. இவன் அந்த கம்பி மேலே ஏறுற போது தொப்புக்குன்னு கீழே வந்துட்டான். பார்த்தா புலி பகுதியில் நிற்குது. இவன் பயந்து போய் மிரண்டான். அப்போ புலிக்குள்ளேன்னு சொல்கிறான், முன்சாமி முன்சாமி கவலைப்படாத, நான் தான் பக்கத்து வீட்டு கருப்புசாமி அப்படி. அந்த இந்த உலகத்தில் எல்லாமே மாயதான், இதுவும் பொய் தான் அதுவும் பொய் தான். அதனால் டோன்ட் டேக் லைஃப் சீரியஸ்லி. உண்மையில் ஒன்று கிடைக்கணும்னு இருந்தால் என்றைக்கான ஒரு நாள் கிடச்சிடும். நீ தேடினாலும் கிடைக்கும், தேடலன்னாலையும் கிடைக்கும். தேடலன்னாலும் கிடைக்கும். ஒரு குழந்தை இருக்குது, அது அழுத்தம் தான் பால் கிடைக்கும். நீ என்ன நினைக்கிற? அம்மாவுக்கு பொறுப்பு இருக்கிறதுனால 6:30 மணிக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அவளுக்கு தெரியும், அவன் வந்து கொடுப்பா. ஸோ டோன்ட் பிளான் எனி திங். இஃப் இட் ஹேஸ் டு ஹேப்பன் இட் வில் ஹேப்பன். இந்த கலியுகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாகவும் உள்ளத்தில் உண்மையோடு வாழ்பவனாகவும் இருப்பது அவனது பலமா அல்லது பலவீனமா? சொல்லு. இந்த கலியுகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாகவும் உள்ளத்தில் உண்மையோடு வாழ்பவனாகவும் இருப்பது அவனுக்கு பலமா அல்லது பலவீனமா? இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் டெம்பரரி ரிசல்ட்ஸ், நீ வந்து நடிக்க வேண்டியிருக்கும். நீ யோக்கியனாக இருந்தேன்னு வையன், ரிவார்ட்ஸ் ஆர் ஷுர் டு கம். குட் இஸ் ஈக்குவல் டு காட். அதனால் உன்னுடைய நல்ல தன்மை என்பது நன்றுடையானை தீயது ஒன்றில்லானைன்னு இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய அருளை உனக்கு வாங்கி கொடுக்கும். ஸோ யூ ஷுட் பி நாட் இன் ஏ ஹரி, HURRY, பிகாஸ் ஹரி ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். HARI, ஹரி ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். ஸோ டோன்ட் பி இன் ஏ ஹரி. எப்போ கிடைக்குமோ கிடைக்க போகுது. நீயும் சுதர்மம்னு ஒன்று இருக்குது, அதை நீ ஒழுங்காக காப்பாற்றிட்டு இருந்தால் போகிறோம். அண்டு whom are you trying to அதாவது என்னை இவங்க ஒத்துக்கணும் அப்படின்னு நீ யாரை கன்வின்ஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? அதனால் கடவுள் தானே நீ கன்வின்ஸ் ஆகணும். அவனுக்குள்ளேயே உட்காந்துருக்கான், மனதானே அவன் கன்வின்ஸ் தானே போகணும். இந்த நாயங்களை பற்றி இவங்க ஒன்று கை தட்டுறதுனாலையோ மாலை போடுறதுனாலையோ காலைல வந்து கும்பிட்றதுனாலையோ குரு மகாராஜுக்கு ஜே சொல்கிறதுனாலையோ என்ன நடக்க போகுது இல்லையா? இதெல்லாம் கண்டுக்காத. ஒன்று கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார். எல்லோரும் ஃப்ராட் பண்ணின்னுங்கிறான், நம்மளை யாரும் பார்க்கலன்ட்டு. கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிறார் திருமூலர். அப்போ கடவுளுடைய கண்கள் நம்மளை எல்லா இடத்துலையும் பார்த்துக்கின்னு தான் இருக்குது. அவனுக்கு தெரியாமல் நம்ம எதையும் நினைக்க கூட முடியாது.
ஆனால் இஃப் யூ ஆர் ரியலி ஹானஸ்ட் யூ வில் கெட் இட். இட் மே பி டிலேட். அந்த கெட்டிங்கிறது கூட வந்து ரியலைசிங். இல்லாத ஒரு பொருளை நீ வந்து அடைய போகிறதில்லை, ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யூ ஆர் ரியலைசிங் தட். அப்படி இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு பக்குவம். அது உனக்கு பக்குவம் தான், அது தானாகவே வெளிப்படும். வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. எப்படி பித்ருக்களின் சாபம் அவர்களின் சந்ததியினரை பாதிக்கிறதோ அதுபோல எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் சிதிலமடைந்த நிலையில் இருக்கும் பல கோவில்களில் ஒடுங்கியிருக்கும் ஆத்மாக்களின் சாபம் இந்த நாட்டு மக்களை பாதிக்காதா? அதுங்க சாபம் கொடுக்காது. ஏன்னா ஒரு கோயிலில் போய் ஒரு டேட்டியாக உட்காந்து அருள் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு உத்தம ஆத்மா வந்து சாபம்லாம் கொடுக்காது. ஆனால் இட் லூஸ் இ சார்ஜ். உனக்கு நல்லது பண்ணுறதுக்குள்ள பவரை அது இழந்திருக்கும் ஓவர் த பீரியட். அங்கே யாகம் இல்லை, ஹோமம் இல்லை, பூஜை இல்லை, புனஸ்காரம் இல்லை, நைவேத்தியம் இல்லை, அது வீக்காகி போய்டும். ஒரு ஆளை நீ வீட்டுக்கு கூட்டின்னு வந்து பூட்டிட்டு உன் பாட்டிக்கு நீ வியாபாரம் பண்ண போடுற. அப்போ வந்த கஸ்ட்டுக்கிறானே அவன் சோறு தண்ணி இல்லாத வீட்டில் உட்காந்துருந்தாக்கா எலும்பு தோல் தானே சுற்றின்னு இருப்பான். அப்போ உலகம் பூரா இருக்கக்கூடிய அந்த கடவுளை இல்லை அந்த கடவுளுடைய எனர்ஜியை நீ கூட்டின்னு வந்து உன் கோயிலில் உட்கார வைன்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் நீ கண்டுக்க மாட்டேன், நீ பாட்டி ஜாலியாக சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு ஊர் சுற்றின்னு உட்காந்துன்னு இருப்ப. நீ கூட்டின்னு வந்து உட்கார வச்ச கடவுளை கவனிக்கவே இல்லைனா இல்லையா, இட் வில் கோ வீக். அதனால் அது சாபம் கொடுக்காதுன்ற ஆராய்ச்சி வேண்டியதில்லை. பட் நம்ம எது கூப்பிட்டுருக்கணும்? உலகம் பூரா கடவுள் இருக்கார். ஒரு கேள்வி கேட்டாங்க, கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு. அதுக்கு பதிலே அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, கடவுள் இல்லாத இடம் எது. அதுக்கு பதில் என்ன? கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு. அதே தான் பதில். இல்லாத இடம் ஒன்றும் இல்லை கடவுளுது. அதனால் டோன்ட் கால் காட் டு கம் அண்ட் ஸ்டே ஹியர் ஆர் எனிவேர். இஃப் யூ டோன்ட் ஹவ் த டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் மைண்ட் டு லுக் ஆஃப்டர் யுவர் கெஸ்ட். ஒரு விருந்தாளிக்கே நீ மரியாதை கொடுக்கணும். அதிதி தேவோபவ. அப்போ கடவுள் எவ்வளோ பெரிய ஆள், அவரை கூட்டின்னு வந்து நீ பாட்டிக்கு எங்கேயோ உட்கார வச்சுட்டு நீ பாட்டிக்கு உன்னுடைய பிஸ்னஸ் மைண்டுக்கு போயிட்டேன்னா அவர் சாபம் கொடுக்கலனாலையும் இட்ஸ் அ மிஸ்டேக் ஆர் நாட். அதனால் யாருக்கு நேரம் இருக்கோ, வாய்ப்பு இருக்கோ, வசதிகள் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக் ஃபார்மல் வழிபாட்டுக்கு வாங்க. அப்படி நேரம் இல்லாத பிஸியாக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இது மாதிரி வேணாம், நீ எங்கே கறியோ அங்கேயே கும்பிடு. என்னப்போ வீட்டில் உட்காந்து கும்பிடு, பஸ்ஸில் போகிற போது கும்பிடு, ஆஃபீஸில் உட்காந்துட்டு கும்பிடு, எங்கேருந்து வேணுனாலும் நீ கும்பிடலாம். கடவுள் இல்லாத இடம் இல்லைன்றதை நானும் சொல்கிறேன். அதனால் கீப் சர்ச்சிங் வித்தின் யுவர் செல்ஃப். தட் இஸ் வெரி சேஃப். இந்த மாதிரி கல்லில் காயத்தில் ஒரு ரிச்சுவலாக போய் மாட்டிக்கிட்டியானா அதுக்குள்ளே மரியாதையே கொடுத்தாகணும். அப்படி இல்லை, நீ எப்பயுமே மனசுக்குள்ளேயே கடவுளை நினச்சிட்டு இருக்கிற ஆளுன்னு மூச்சு காத்துலையே, அப்போ உனக்கு எந்த டாய்லெட்டில் கூட நீ சாமி கும்பிட்டுங்கிறான். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற சாமி எப்படி பொல்யூட் ஆகிடும். அதனால் அந்தளவுக்கு பக்குவங்கள் அவங்கவுங்களுடைய லோகோ பின்னருசி. அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. ஒவ்வொருத்தனும் ஒரு வழியில் போய் கடவுளை அடைவான். அவர் இறையவர், குறைவிலர் இறையவர். நீ எந்த ரூட்டில் போய் கடவுளை அடைஞ்சாலும், எந்த கடவுளுடைய ஃபார்மேட்டை நீ பிடிச்சாலையும் அதில் எந்த குறையுமே இல்லை. ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். திருக்கணங்குடி பெருமாள் ராமானுஜரிடம் பேசியிருக்கிறார். திருக்கச்சி நம்பிகளிடம் காஞ்சிபுரத்து பெருமாள் பேசியிருக்கிறார். கலியுகத்தில் மக்கள் பக்குவ நிலையில் இல்லாததால் கடவுளும் தற்போது கல்லாகி போய்விட்டான் என்று தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் இந்த கலியுகத்திலும் தெய்வம் மானுஷ்ய ரூபேன என்ற வாசகம் இன்றளவும் உயிர் துடிப்போடுதானே இருக்கிறது. மனித வடிவில் நம்மிடம் வந்திருப்பது இறைவன் என்று நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது? நம்முடைய புரிதலில் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், எப்பயுமே இந்த வாட்ச் இருக்குது, இதுதான் கடவுள்னா, இது மேலே ஒரு திரையை போட்டிருந்தா இந்த திரையை எடுத்தாக்கா வாட்ச் தெரியணும். அந்த மாதிரி கடவுள் மேலே ஏதாவது திரை இருந்தால், ஒரு முகமது நபி, ஒரு இயேசு, ஒரு புத்தர், ஒரு எல்லாரும் எடுத்த போது உங்கள் எல்லோரும் கடவுள் தெரிஞ்சிடணும். ஏன் தெரியல? கடவுள் இங்கே தாங்கிறாரு. திரை வாட்ச் மேலே இல்லை, திரை உண்மையிலே இருக்குது. திரை கடவுள் மேலே இல்லை, உண்மையில இருக்குது. இயேசு விளக்கினாரு, அவருக்கு தெரியுது. புத்தர் விளக்கினா அவருக்கு தெரியுது. திரை உண்மையில இருக்குது. நீ உன் திரையை நீ தான் விளக்கிக்கணும், அப்போ தெரியும். அதனால் நீ இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமேன்ற மாதிரி உன் எதிரில் இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள சக்தியை நீ வளர்த்துக்கல.
இப்போ காஞ்சி பெரியவர் இருக்கார், அவர் எந்த வகையிலும் வந்து குறைஞ்ச சக்தி இல்லை. விசிறி சாமியார், கோடிமகான், அதுக்கப்புறம் சிவபிரபாகர், சித்தி யோகி, கிருஷ்ணவேணி அம்மா, மாயம்மா, ரத்னகிரி சாமி எல்லாமே பெரிய நிலையை அடைஞ்சவங்க தான். எல்லார்கிட்டேயும் அதே தெய்வ மானுஷ ரூபேனா இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்கள மனுஷங்களாக பார்க்குறீங்க. இதுதான் உங்களுடைய ப்ராப்ளம். நீங்கள் ஒரு காஞ்சி பெரியவரை நீ மைண்டுக்குள்ளே காமாட்சியாவோ ஏகாம்பரேஸ்வராவோ என்றைக்கு பார்க்குறியோ அன்றைக்கி எங்கேயுமே நீ தேட தேவையில்லை, எங்கேயுமே தேட தேவையில்லை. ஆனால் நீ என்ன நினைக்கிற, ஏதோ ஒரு ஐயரு வேத பாடசாலையில் படிச்சுட்டு ஆச்சாரியானா உட்காந்துருக்காரு, சங்கராச்சாரியார், மடாதிபதினு தான் நினைக்கிறேன். பியாண்ட் தட் யூ கான் திங்க். ஒரு பரமாச்சாரியர் காமாட்சியாக இருக்கலாம், ஏகாம்பரேஸ்வரர்லாம் உன்னால் நினைக்க முடியல. அப்போ நீ நினச்சாதான் அது நடக்கும். ஆமென்றுரைக்கில் ஆமேயாம், அலதென்றுரைக்கில் அலதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே என்னே பழைப்பாமா. அதனால் கடவுள் இருக்கார், உலகத்தில் இல்லாமல் இல்லை. கடவுள்ன்றது என்ன? கடவுள் எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜோதி உங்ககிட்டயும் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் அதை தேடக்கூட ஆரம்பிக்கலை. அவங்கெல்லாம் தேடினாங்க, தேடி கண்டு கொண்டேன்னு திருமாலின்னு அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்க தேடினாங்க அடைஞ்சிட்டாங்கங்கிற விஷயம் உனக்கு தெரியாது. அவங்கள நீ வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க, சாமியார் அப்படின்னு நினச்சின்னு உட்காந்துன்னு இருக்கேன். இதுதான் உன்னோட ப்ராப்ளம். ஸோ நீ தான் மாறணும். உலகத்தில் கடவுள் இருக்கார், கடவுள் இல்லாத இல்லை. நானும் 1000 தடவை சொல்லிட்டேன், நான் தான் கடவுள்னு சொல்லிட்டேன். எத்தனை பேர் நம்பினாங்க? 1000 தடவை மைக் வச்சு சொல்லிட்டேன், டிவி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டேன். அதுக்கு ரிசல்ட்டாக இருந்தது. ரீசனெல்லாம் வேறு சொன்னேன் நான். எப்படியெல்லாம் வந்து எல்லா கடவுளையும் நான் என் மைண்ட்லேருந்து காட்டுறேன் பாருன்னு அப்படியே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கடவுளை காட்டிட்டேன். ஏன் வந்து இதை உன்னாலேயோ இல்லை மற்ற சாமியாருங்கெல்லாம் வந்தாங்களே, அவங்க ஏன் காட்டல? நல்லா யோசனை பண்ணிப்பார். இதே கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது உண்மை தானே. நான் காட்டினேன், மற்றவங்களால ஏன் காட்ட முடியல? ஒரு கடவுள் தன்மை அடைந்தவன், அவன் நினச்சா தான் காட்ட முடியும். ஒரு நரேந்திர மோடி தான் காட்ட முடியும். இல்லைன்னா நரேந்திர மோடின்னு ஒருத்தங்கிறான், நீ கேலண்டர்கள்னு பார்த்து கற்றுக்கினா தான் உண்டு. ஸோ இஃப் வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், வெதர் யூ அக்ரி ஆர் நாட், இஸ் அ பிரைம் மினிஸ்டர். அந்த மாதிரி ராமனும் கிருஷ்ணனும் முருகனும் பிள்ளையாரும் எல்லோரும் இருக்காங்க. உனக்கு புரியலன்னா அது யார் தப்பது? இது ஒரு காரணம். நான் எவ்வளோ சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லிட்டேன்? பாரு, இத்தனை கடவுளையும் என் உடம்புலேருந்து காட்டுறேன். அப்போ என்னுடைய உடம்புக்குள்ளே நான் எதை பார்க்குறேனோ அதை நான் உனக்கு காட்டின்னு இருக்கேன். இந்த இடத்துல எனக்கு நீல ஜோதி இருக்குது அப்படின்னு நீல ஜோதியும் காட்டினேன். எனக்கு இங்கேருந்து ஆகாசம் வரைக்கும் வெள்ளை ஜோதி போதும்னு காட்டிட்டேன் நான், இல்லையா? காட்டாமையே போயிட்டேன் நான். புரியுறதில்ல ஜனங்களுக்கு. அதேமாரி என் கை ரேகையை நான் காட்டினேன். என் கை ரேகையில் 10 அவதாரமும் இருக்குது. இப்போ வேலோட முருகன் நின்றுருக்காரு, சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குது, எல்லாம் காட்டிட்டு உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கை ரேகைன்னு எங்கேயும் பார்க்க மாட்டேன். ஏன்னா பைபிளில் வரும், இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்கு நான் இவன் கையை முத்தரித்து அனுப்புவேன்றார். இவன் தான் என் பிள்ளைன்னு உலகத்துக்கு தெரியணும். ஸோ ஐ புட் மை ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி ஆன் இஸ் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறார். அப்போது நம்ம கையில் ரேகெல்லாம் இருக்குதுன்னு காட்டியிருக்கோம். இது அடுத்தது ஒன்று, ஒளி உடம்புல அத்தனை தெய்வத்தையும் காட்டணும். கை ரேகைங்கிறது எல்லாருக்கும் புரிகிற விஷயம், இதெல்லாம் காட்டணும். அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஆள் ஒரு வில்லேஜிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை ஏன் யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கலை, பேங்கில் ₹1 கடன் வாங்கலை, எப்படி கிரியேட் பண்ணுறாரு? அதுவும் ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணுறாரு. ஒரு மொக்க பில்டிங்காக கட்டி வச்சுருக்கேன் நான், இல்லையா? இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம். ஸோ அது எண்ட் ரிசல்ட் இருக்குல்லையா? இப்போ இந்த இடத்துல பல்பு எரியுது, மைக்கு வேலை செய்யணும், கரண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இவ்வளவும் பண்ண முடியுதுன்னா எங்கிட்ட ஏதோ கரண்ட் இருக்குதுன்றது சாதாரண ஆளு கூட புரிய வேண்டிய ஒரு விஷயந்தான். 4வது, ஒரு ஆள் எனக்கு உனக்கு என்ன சொந்தம் பந்தம் ஒன்றும் கிடையாது. இங்கே வர எல்லாருக்கும் கேர் பண்ணுறதா இல்லையா? அவங்க சாப்பிட்டாங்களே, இவங்க சாப்பிட்டாங்களே, இவங்களுக்கு கொடு, அவங்களுக்கு கொடு, எக்ஸ்ட்ரா ஒரு வேலை இருந்தாக்கா 2வது தடவை கொடுத்துட்டு சொல்லு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதெல்லாம் ஒரு மகானுடைய வேலை இல்லை. அப்போ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வர்ற எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நிலைன்றது எல்லாருக்கும் வந்துடுமா? நீயே சொல்லி பார்க்கலாம். இல்லை, ஐ கேர் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ கம் டு மீ, தோ ஐ ஹவ் நத்திங் டு கெயின் ஃப்ரம் தம், நார் ஐ நோ வே இன் எனிவே ஐ எம் ரிலேட்டட் டு தம். நல்ல யோசனை பண்ணு. இதெல்லாம் தான் ஆன்மீகத்தில் உயர்ந்த ஞானியை புரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம். இப்போ சிவசங்கர் பாபா இருக்கார் இல்லையா? இவர் ஞான பூதரத்து உச்சி, ஞானத்துக்கு ஒரு மலை இருந்து அந்த மலைக்கு ஒரு உச்சி இருந்தால் அங்கே உட்காந்துக்கிற ஆள் நான். ஸோ சமரஷ்னால ஒரு பாட்டு இருக்குது, இத்தனை சொல்லியும் ஜனங்களுக்கு புரியலையேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அந்த ஆள் புலம்பின்னு தான் இருக்கான்னு அர்த்தம். கருத்தில் தெய்வ ரேகைகள் காட்டி நானே நான் என்றார்
அனைத்தும் நானே நான் என்றார். நெருப்பில் பலவாய் உருவம் தாங்கி நானே நான் என்றார். சர்வமும் நானே நான் என்றார். அதையும் தாண்டி அன்புருவாலே தன்னிலை இறங்கி வந்தார். இத்தனை சொல்லியும் மாயையில் உழலும் மாந்தர்காய் அழுதான். அவன் மாந்தர்காய் அழுதான். இப்போ எல்லாம் சொல்லிட்டோம், ஜனங்களுக்கு புரியல. இது ஒரு பாட்டு, சம்ரஷ்ணா இருக்கிற பாட்டு தான். இன்னொரு பாட்டு இளந்தேவன் எழுதுனது. ஒரு யானை இருக்கும், அந்த கோபுர யானை அது. ஆனால் அந்த யானை பாகனுக்கிறான் இல்லையா, அவனுடைய குழந்தை அந்த யானை மேலே உட்காந்து அந்த குத்திக்கின்னு இருக்கும். இப்போ கோபுர யானை நாங்கள் மாபெரும் யானை மேலே மாவுத்தன் பிள்ளை ஏறி கூவிடும் குதிக்கும் சின்ன குறும்புகள் செய்யும். ஆனால் ஓவியம் போலே யானை உட்கார்ந்து கிடக்கும் அந்த கோபுர யானை பாபா குழந்தைகள் நாங்கள் கண்டோம். யார் பாபா என்று கேட்டால் இப்போ யானை ஒன்றும் கம்மி இல்லை. ஆனால் அவுட் ஆஃப் லவ் இட் டாலரேட்ஸ். அந்த பாகனுடைய குழந்தை நம்மளை பார்த்துக்கிற பாகன் அப்படின்னு சொல்லி அது குத்தனல்லி ஜாலியாக அது மேலே சவாரிக்கெல்லாம் லவ் பண்ணிட்டு உட்காந்துன்னு இருக்கு. அப்போது ஒரு மகான் உங்கள்கிட்ட சாதாரணமாக பேசுகிறான் பழகிறான்றதுனாலேயே அவன் வந்து யானை இல்லைன்னு நினச்சிக்கூடாது இல்லையா. இதுதான் ப்ராப்ளம். See, we try to do so many things to teach you what life is all about. நீங்கள் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இருக்கிறீங்க, 4 பேர் அடிச்சுன்னு சாவறீங்க இல்லையா. திடீர்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு கோபம் வருது, தாகம் வருது, எல்லாம் தான் வருது. நான் எப்படி எப்போ பாரு ஒரே மாதிரி மூஞ்சி வச்சுன்னு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்க முடியுது இல்லையா. அதை பார்த்து நீ கற்றுக்கணும். இவரால் இது முடியுது, நம்மளால் முடியல, அப்போ நம்மளை விட ஏதோ ப்ளஸ் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பல விஷயங்கள் நீங்கள் சிந்திக்க சிந்திக்க தான் உங்களுக்கு தெரியும். சிந்திக்கணும். சின்ன சின்ன விஷயத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஐ ஹவ் நத்திங் டு கெயின் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். ஐ அட்டைன்ட் எவ்ரி திங். யாருக்கு என்ன கேட்பாங்களோ கடவுள்கிட்டே எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இன்னும் கடவுள்கிட்டயே கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் எல்லா கடவுளையும் பார்த்துருக்கேன், எந்த கடவுள்கிட்டையும் எதுவும் கேட்டது கிடையாது. நான் சொன்னேன், ஒரே ஒரு தடவை காயத்ரி தேவிக்கிட்ட சொன்னேன், எனக்கு யாராவது பார்க்க வந்தால் சாப்பாடு போடுற நிறைய வெயின்னு சொன்னேன். காஞ்சி பெரியவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும் என்ன வேணும். நான் என்றைக்கும் உங்களை மறக்காமல் இருக்கணும்னு. இன்னொன்று, நான் ஒரு ஐப்பங்கோயில் கேட்டிருக்கேன், அந்த கோயிலுக்கு நிறைய பேர் வரணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு. இவ்வளோதான். இந்த மாதிரி தான் கேட்டிருப்பேனே தவிர எனக்கு லட்டு கொடு, பூந்தி கொடு, ப்ரமோஷன் கொடு, பங்களா வாங்கி கொடுன்னு எனக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கே தெரியும், என்கிட்ட ஒரு சைக்கிள் கூட கிடையாது. நோ சைக்கிள், நோ கார், நோ ப்ராப்பர்ட்டி. இப்படி உன்னால் வாழ முடியுமா சொல்லி பார்க்கலாம். எல்லா வசதிக்கும் வழி இருக்குது. ஆனால் ஐ எம் லீஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அந்த மாதிரி ஆக முடிஞ்சா யாதனின் யாதனை நீங்கி யானிடும் போய் நோதனன் அதனின் அதன் என்ன இல்லைன்னு. எதுவும் வேணாம் எதுவும் வேணான்னு யார் விட்டானோ அவனுக்கு இந்த உலகத்தால் எந்த உபத்திரமே வராது. வேண்டின் உண்டாக துறந்த வின் யாண்டும் இடுமையில். நீ துறக்கணும், முதல்ல எல்லாத்தையும் ரெனவுன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதெல்லாம் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடு. நீ மொட்டையும் போட தேவையில்லை, தானியம் வளர்க்க தேவையில்லை. ஆனால் உலகத்தில் எதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லி தர்மசாஸ்திரம் சொல்லோ எல்லாத்தையும் விட்டுடு. அவ்வளோதானே. கெட்டதை விட்டுரு, நல்லதை பிடிச்சிக்கோ. அன்பாயிரு, வெறுப்பு இல்லாமல் இரு, கோபம் இல்லாமல் இரு, க்ளீனாக இரு, க்ரியேட்டிவாக இரு, இன்டெலிஜென்ட்டாக இரு. இதெல்லாம் நல்லது தான். ஸோ எது வேணுமோ அதை பிடிச்சிக்கோ. வேணான்னா எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே போயிட்டே இரு. இந்த மாதிரி ஆக முடிஞ்சால் நீ கூட வந்து பாபா எல்லாம். பாபாவை பார்க்க வாரி, பாபாவாய் ஆகவாரி. சொல்லு. கோபாலன் பாபா நான், கோவிந்தன் பாபா நான், பூபாரம் தாங்க வந்த புது கிருஷ்ணன் பாபா நான், பூபாரம் தாங்க வந்த புது கிருஷ்ணன் பாபா நான். பாபாவை பார்க்க வாரீர், பாபாவாயாக வாரீர். என்கிட்ட வரனா எதுக்கு வரணும்? நீ என்னை பார்த்து கற்றுக்கணும். என்கிட்ட எந்தாவது உனக்கு நல்ல குணம்லாம் தெரியுது இல்லையா. கொஞ்சம் க்ளீனாக இருப்பேன், ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுவேன், எல்லோரையும் கேர் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது என்னை பார்த்து நீ கற்றுக்கிறதுக்கு. அதெல்லாம் கற்றுக்கணும். என் படத்தை வச்சுக்கிறது, காலில் விழுறது, ஊதுவத்தி காட்டுறதுலாம் வேஸ்ட்டு. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை.
பாபாவை பார்க்க வாரீர், பாபாவாய் ஆக வாரீர். ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது கணக்கு புக்கில். அந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டு மீதி 7-8 கணக்கு இருக்குது, நீ தான் போடணும். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு இது எக்ஸாம்பிள் தான், மாடல் சம்மு. மீதி கணக்கெல்லாம் நீ போடணும். அப்போ நீ போட்ட கணக்குக்கு ரைட் ஆன்சராக ராங் ஆன்சர்ன்றது எப்படி தெரியும்? புக்கினுடைய கடைசி பேஜில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1C, சாப்டர் 3D எல்லாம் இருக்கும். அதை வச்சு நீ கம்பேர் பண்ணிக்கலாம், அதுதான் விடையா இல்லையான்றது. அதனால் நீ பாட்டி கணக்கு போடு. எப்போ அதுக்கு கரெக்டாக இல்லையான்னு உனக்கு தெரியும்னா கடைசியில் தெரியும். எப்போ அந்த 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேர் தூக்கின்னு போகல. அப்போது ஒரு பாட்டி இருந்தால் வீட்டுக்குள்ளே, அந்த ரோடு வழியாக பணங்கள்லாம் போயின்னே இருக்கும் சுடுகாட்டுக்கு. அப்போ அந்த பாட்டி சொல்லுவாளாம், அந்த பேத்தியை கூப்பிட்டு, இது நரகத்துக்கு போதா சொர்க்கத்துக்கு போதா பாரு அப்படின்னுவாளாம். பேத்தி போய் சொர்க்கத்துக்கு போகுது பாட்டின்னுவாளாம், நரகத்துக்கு போகுது பாட்டின்னுவாளாம். ஒரு ஆள் கேட்டானா, எப்படிங்க உங்கள் பேத்தி இவ்வளோ கரெக்டாக சொல்லுது, ஒரு பணத்தை பார்த்துட்டு சொர்க்கத்துக்கு போகுது நரகத்துக்கு போகுதுன்னு எப்படி சொல்லுதுன்னு. எந்த பணத்தை தூக்கின்னு போகிற போது 4 பேர் ரொம்ப நல்ல மனுஷன் போட்டான்னு சொல்கிறான்னா அவன் சொர்க்கத்துக்கு போகிறான். 4 பேர் படுபாவி தொலைஞ்சான் அவன் ராஸ்கேல் அப்படின்னாங்கன்னா நீ நரகத்துக்கு போகிறான். இவ்வளோ தான். ஒரு கதை கூட சொல்லிக்கிறேன் நான். இந்த இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டான். அப்போது ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறான். இப்போ ஒரு ட்ரெயின் போகுது சொர்க்கத்துக்கு, அதில் ஏறிக்கோன்னா இவன் ஏறிக்கிறான். அந்த ட்ரெயின் சொர்க்கத்துக்கு போகுது. அங்கே போனால் ஒன்றுமே இல்லை. இவன் எதிர்பார்த்து போன சொர்க்கம் வேறு, அங்கே போனால் ஒன்றும் டிப்ரெஷன் ஆகுது, ஒன்றும் நல்லாவே இல்லை. என்ன அதுன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த ட்ரெயின் நரகத்துக்கு போகுது, அதில் ஏறுனா. ஸோ இவன் அந்த ட்ரெயினில் உட்காந்தான். நரகத்துக்கு போய் பார்த்தா அங்கே புத்தர், இயேசுநாதர் இவங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் இது நான் எதிர்பார்த்தது வேறு, இப்போ நடந்துட்டு இருக்கிறது வேறு அப்படின்னு ஒன்று அவங்க சொன்னாங்களாம். சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை, இந்த ரெண்டும் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு. ஒரு இயேசுநாதர் புத்தர் மாதிரி ஆளுங்க நீ கொண்டு போய் எங்கேயாவது காட்டில் உட்கார வச்சாலையும் இல்லை சாக்கடை பக்கத்தில் உட்கார வச்சாலும் அந்த இடத்த சொர்க்கமாக மாற்றிடுறாங்க. ஒரு அயோக்கியம் தான்னா அவன் சொர்க்கத்தையும் நரகமாக மாற்றிடுறான். இதெல்லாம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னாங்க. அப்போ நம்மளை பற்றி என்ன வரும்? ஒரு சொர்க்கம் படைத்தான், அதிலே சொக்கிட வைத்தான். அப்போ ஐ கிரியேட்டட் பேரடைஸ் அரௌண்ட் மீ. எல்லா இடத்துலையும் இயற்கை, அழகான காற்று, லைட்டிங்கு. நீ எதுக்காவது பில்லு கட்டுறியா, ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. ஐ மோட்டிவேட்டட் யூ டு டூ சம் ஒர்க் ஃபார் காட். அதில் உனக்கு புண்ணியம்தான். நீ அதெல்லாம் செய்யறதுனால உனக்கு போகிற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும். யூஆர் டிசிப்ளினிங் யுவர் லைஃப், யூ ஆர் இன்கல்கேட்டிங் பெட்டர் வேல்யூஸ். அதர்வைஸ் வி ஹவ் எவ்ரி திங். இன்றைக்கி ஹோல் ஆஃப் மெட்ராஸில் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ், இன்டென்ஷன் டு பி ஆஃப் யூஸ் டு அதர் யார்கிட்டையுமே கிடையாது. எங்கே வேணால் போய் பாரு. நாம் எத்தனை வருஷமாக இந்த இடத்துக்கு வந்து 24 வருஷம் ஆகுது. அழகாக மெயின்டைன் பண்ணிட்டுக்கிறோமா இல்லையா? எல்லாத்தையும் அழகாக மெயின்டைன் பண்ணுங்க. அது எதுக்கு ஆளுகிறாங்க? இதெல்லாம் ஆளுங்களே தங்கறதுலனாலையும் இது எல்லாத்தையும் பெருக்கிறாங்க, பெட்ஷீட் மாற்றுறாங்க, லாண்ட்ரி போடுறாங்க, எல்லாத்தையுமே அழகாக ஸ்பெக் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறோமா இல்லையா? பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, சர்வ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, பாடுறதுக்கு ஆள் இருக்குது, எல்லாத்துக்கும் கரெக்டாக ஒரு சிஸ்டம் ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? யாராவது காலையில் எழுந்திரிச்சு இதை பண்ணு அதை பண்ணு யாரையாவது மிரட்டுறாங்களா, பாஸ் ஓவர் பண்ணுறாங்களா? ஒன்றும் கிடையாது. சின்ன குழந்தைலேருந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க. இப்போ நீங்கள்லாம் உட்காந்துருந்தீங்க, அவன் உங்களுக்கு ஏதோ தூக்கின்னு வந்தான், தண்ணியோ ஏதோ தூக்கின்னு வந்தான், குப்பை வாங்கினான். இவன் வந்து என்ன பண்ண தண்ணி கொடுத்தா. இதெல்லாம் எந்த ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாங்க? தானே ஒருத்தரை பார்த்து கற்றுக்கின்னுட்டு அது பண்ணுற போது அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பிகாஸ் தி ஆத்மா ரெவல்ஸ். When you are trying to be good, that goodness makes you shine better. உன்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இல்லைன்னா உன் ஆத்மா தான் கடவுள். அவன் சந்தோஷப்படுறான், உனக்குள்ளே இருந்து இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறான். அதனால் நீங்கள் எதுவுமே ஃபோர்ஸ்டு டிசிப்ளின் கிடையாது. ஒருத்தரை பார்த்து எல்லோரும் செய்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் போயிடுறாங்க. யாரையும் யாருடைய வேலையிலையும் இன்டர்ஃபியர் எல்லாம் பண்ணவே முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின் வச்சுருக்கோமா இல்லையா இந்த இடத்துல? And generally, when we allow somebody to handle some portfolio management, we don't disturb. யாராவது டிஸ்டர்ப் பண்ணாக்க நான் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவங்க வேலையை அவங்க செய்யணும், வேலையை நீ பார்த்துன்னு போகணும்னு சொல்லுவேன் நான். ஸோ இதெல்லாம் பெரிய விஷயங்கள். ஓவர் எ பீரியட் we have mastered our management techniques, we have mastered. இது எதுவுமே அதிகாரம் பண்ணல, யாருக்கும் வந்து ஜாப் ஆர்டர் அடிச்சு கொடுக்கல, கையில் இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து கற்றுக்குறாங்க. இவ்வளோ தான் ஆன்மீகம். ஆன்மீகன்றது எதோ ஊதுத்தி காட்டுறது, கற்பூரம் காட்டுறது, ஓம் ரீவன் மூக்கு பிடிச்சின்னு மந்திரம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. அதனுடைய போக்கில் நம்மளை நாமளே டிசிப்ளின் பண்ணிக்கிறது. வழிபடுவது என்பது
வழிபடுவதுன்னா நீ ப்ரேயரு அப்படின்னு நினச்சின்னுக்கிற. இல்லை, நல் வழிபடுவது. வழிபடுவது என்பது நல் வழிபடுவது, நல்ல வழிக்கு போகிறது. அதுதான் நம்ம கற்றுக் கொடுத்துன்னு இருக்கோம். இங்கே வந்து பெரிய அளவுக்கு உனக்கு நான் மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறது இல்லை, அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் இந்த ஒம்பதெல்லாம் வச்சுக்கிறதே இல்லை. இங்கே எந்த ஒரு விஷயமும் வந்து இன்டைரக்டாக தான் வரும். அது நீ கேட்ச் பண்ணி போகணும். இப்போ ஒரு கோயிலில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. எந்த கோயிலையாவது இந்த மாதிரி சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போடாமல் ஊர் வம்பு பேசாமல் அப்படியே உட்காந்துன்னு இருப்பாங்களா இல்லையா? இவ்வளோ சைலன்ஸ். இதுதான் அந்த சைலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்மீகம். அமைதி இல்லாதன் மனமே, அந்த கால சினிமா பாட்டு. அப்போ அமைதி வந்துடுச்சுன்னா அதான் சும்மா இரு சொல்லார என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹை லெவல் அது. ஸோ வி ஹவ் ஸோ மச் டு டெல் த வேர்ல்டு. இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் லெட் தம் கம். நான் நடு ரோட்டில் போய் நின்று மைக் வச்சு வர்றீங்களான்லாம் கூப்பிட மாட்டேன். என் வேலையை நான் சைலண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். யார் வந்தாலும் மரியாதை கொடுப்பேன். அவங்க வந்து அவங்களுக்கு நல்லது இல்லைன்னா எனக்கு என்ன நஷ்டம்? ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் ஃப்ரம் எனி ஒன் இல்லையா? நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கு. என்ன வசதி இல்லை? நம்மக்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் ஆன்மீகம். ஜனங்களுக்கு புரிகிற காலம் வந்தால் அவங்களுக்கு லாபம். இல்லைன்னாக்கா நீங்கள் உருப்பிட்டுட்டீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன மற்றவங்களை பற்றி? அவன் உருப்பில்லைன்னா அதுக்காக நீ ஏன் டென்ஷன் ஆகிற? உன் வேலையை நீ பார்த்துக்கின்னு சந்தோஷமாக இரு. போகிற வழிக்கு ஒன்றுக்கு புண்ணியம் கிடைக்கும். வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. எல்லாமே கரெக்டாக தான் நடந்துனுக்குது. உனக்கு என்னை புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறது என்ன காரணம்னா, நான் வந்து காவி கட்ட மாட்டேன், தாடி வைக்க மாட்டேன், மொட்டை போட மாட்டேன், கழுத்தில் ஒன்றும் ருத்ராட்சம் துளசி மாலை கூட போடுற பழக்கமே கிடையாது. ஒரு ஜாலியாக ஒரு கூல் கேட்டு வர்றேன் போகிறேன். நான் இன்னும் சொல்லப்போனால், இப்போ உங்களுக்கெல்லாம் இவ்வளோ சாமிங்களுக்கு கோயில் கட்டி விட்டுக்கிறதுனா, இன்னும் கும்பிடு, அங்கே கும்பிடு, அங்கே கும்பிடு, அங்கே கும்பிடுன்னு சொல்லிட்டு நான் எந்த சாமியும் உள்ளுக்குள்ளே தான் கும்பிட்றேன். எனக்கு இப்போ அவர் கூப்பிட்டாரு கவச்சம் போடுறதுக்காக அங்கே போனேன், ஒரு கற்பம் காட்டு வந்தேன். அதர்வைஸ் என்னுடைய எல்லா ப்ரேயரும் இன்டர்னலைஸ் தான். எடு ஒரு பூஜை போடு, இவ்வளோ வசூல் பண்ணுன்றதெல்லாம் இவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஒரு 10 பேர் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட கடவுளை பற்றி ஏதாவது நல்ல விஷயம் பேசின்னு தான் இருப்பார். பகவானுடைய அமைப்புக்குள்ளேயே இவர்தான் போறார். அந்த ஞானம் என்கிற கேதுதான் இவரை ஆட்டி படைக்கிறதால. கேதுன்னா யாரு? பிள்ளையாரு. அப்போ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் என்ன? பிள்ளையாரு. கேதுவும் பிள்ளையாரும் ஒன்று தான். அப்போ அந்த கேது தான் இவரை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இவர்தான் அந்த பகவானே, இவர்தான் அந்த ஞானமே, இவர்தான் எல்லாமே. அந்த எல்லாம் என்பது எதுவும் இல்லாததிலிருந்து வருகிறது. இவர் பூஜை எல்லாம் பண்றதெல்லாம் அவருக்கே பண்ணிக்கிறது தான். இவர் கோயில் கட்டியிருக்காரு, அது இது என்கிறாங்க. ஆனால் இந்த பூஜை எல்லாம் இவரையே இவர் அங்க உருவகப்படுத்தித்தான் செய்வாருங்கிறது தான் என் கணக்கு. இவரை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கடவுளை பற்றி எங்க ஆராய்ச்சி பண்றது? கடவுள்கிட்ட போனா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பக்குவமா வந்துடணும். அது மாதிரி தான் உங்க பாஸ். குருன்னு இவருக்கு யாரும் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் குருன்னு இவர் யாரையாவது சொன்னார்னா அது நமக்காக சொல்றதுக்காகத்தான் நான் சொல்லுவேன். முருகர் கடவுள், நம்ம இவரை குருன்னு சொல்றோம். விவேகானந்தர் யாரை சொல்வார் குருன்னு? ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்வார். இவரை ஆராய்ச்சி பண்ணாதீங்க, இவரை மட்டும் ஏத்துக்கிட்டு என்னுடைய பிரச்சனையை தீருன்னா தீர்த்துடுவார். மனிதனா இவரை பார்க்காதீங்க. ஆனால் மனிதனா நிறைய குணங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இவர் கடவுள். இவரை அப்படியே எடுத்துக்கோங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனமா ஆயிடும். ஒரு உதாரணமாக இப்போ இது நம்புற மாதிரி இருக்கா பாரு. இவர் வந்து குருன்னு சொல்லுவார் கிருஷ்ணரை முருகர்லாம். ஆனால் இவரையே தான் உருவகப்படுத்திக்கிறாரு. எல்லாம் இவராக தான் செய்கிறாரு. எம்டிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. எல்லாத்தையும் எம்டிக்கு அனுப்புகிற பவர் இவர்கிட்டயே இருக்குது. என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் அவராலேயே கொடுக்க முடியும். ஆனால் நமக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்காது அப்படின்னாரு. லாங் பேக் 1992 கோயம்புத்தூரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் தான் ராஜீவ்காந்தி இப்படி கொல்லுவாங்கலாம் சொன்னான். அதெல்லாம் அந்த காலத்துலேயே ஜூனியர் விடனில் வந்துச்சு. அப்புறம் தான் கொண்டாங்க. இதெல்லாம் வந்தோடனே அவங்க சீரியஸாக எடுத்துக்கினாங்க. அந்த ஆள் கே சுப்பிரமணியம், விஸ்வாமித்திரன் நாடி. இப்போ ராமதாஸை யாரும் என் ஜாதகத்தை அனுப்பிச்சாங்க கோயம்புத்தூருக்கு. அப்போ அதில் வருது. அதில் என்ன வருதுன்னா, முன் பிறவி தன்னிலே மன்னவனாய் இருந்து துறவு அவ்வளோ பேர் பூண்டவன். சொல்ல வேணாம். ஷார்ட் வெர்ஷன் இருக்கு பாரு கடவுள் மாமா புக்கில். குரு ஆளாள சுந்தரனை சிவபெருமான் தடுத்தாட்கொண்டது போல் நம்மையும் தடுத்தாட்கொள்ள வந்துள்ளான். குரு அல்ல, அவன் இறை. பொய் அல்ல, இறை. அவன் மெய். அவரை குரு குரு என்று சொல்லி திரியாதே. அவன் இறைவன்.
அவன் இறைவன். 92லேயும் சொன்னாங்க, சிவசங்கர் பாபா குருன்னு நினச்சிக்காத, அவர் தான் கடவுள் அப்படின்னு. அதை வச்சு 2 பாட்டு கூட எழுதணும். குரு அல்ல இறை அல்லவோ, குருவல்ல இறையல்லவோ, எங்கள் குல தெய்வம் மாலல்லவோ, அரு அல்லவனமல்லவோ, அறம் தரவல்ல பரனல்லவோ, மகனல்ல மகானல்லவோ, சிறுமணலல்ல இன்னொரு பாட்டு இருக்குது. குரு குரு அல்ல நீரை இறை, உரு அல்ல நீ மறை மறை, நீரை கொண்டு யாவையும் முறையோடு காத்திடும் கரை தேடும் மாந்தர்க்கு நீ கலங்கரை. 4 மலை. திருப்பதி மலைதனில் இருக்கின்றான் தீனதயாளன் சிவசங்கர், திகம்பரனாய் நடமாடிடுவான் தில்லையிலே எங்கள் சிவசங்கர். பழனி படிதனில் நின்றிருப்பான் சிறுபாலகனாய் எங்கள் சிவசங்கர், சபரிகிரியிலே வீற்றிருப்பான் சாஸ்தாவாய் எங்கள் சிவசங்கர். இப்போ 92லேயே சொல்லிட்டோம், எல்லா இடத்துலையும் நான் தான் உட்காந்து என்ன இருக்கேன்னு சொன்னேன். நீ என்ன தான் சொன்னாலையும் மைண்டில் என்னுடைய ஹியூமன் சைடு தான் தெரியுதே தவிர என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சைடு உன்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியறதில்ல. இல்லைனாக்கா 30 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நான் 92லேருந்து சொல்கிறேன். ஒரு 8, இது ஒரு 24, 32 வருஷமாக சொல்லிக்கிறேன். யார் மண்டையிலையும் போவே இல்லை. நான் சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது யார் மண்டையிலையும் போவே இல்லை. அந்த புக்கில் வந்த விஸ்வாமித்திரர் இது வரைக்கும் படியும். நீங்கள் பலருக்கு குருசாமியாய், பல பேருக்கு தொழில் நிபுணனாய், சில பேருக்கு குறி சொல்பவனாய், சில பேருக்கு ஆசானாய், சில பேருக்கு பரோபகாரியாய், சில பேருக்கு வைத்தியனாய் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் நான் பண்ணுறேன் இல்லையா, எல்லா ரூலும் நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களிடம் கடவுள் அன்பின் வடிவமாய் குடிகொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உடல் பூராவும் வியாபித்திருக்கும். சித்தியில் நீ மகா சித்தி பெற்றவன். ஈஸ்வரனே உன் பக்கலில் நின்று அருள் பாலிக்கும் நிலையில் உள்ளார். மனித உடலில் மனிதனைப் போல் இருக்கும் நீ புனிதன். வானுலகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெறுவாய். நத்தை கூட்டுக்குள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி சித்த புருஷராகிய தாங்கள் யாரும் அறியாத வண்ணம் அடங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பூரண பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் உம்மிடம் குடிகொண்டிருக்கிறார். ஒரு விளக்கை வைத்து மறு விளக்கை ஏற்றுவதால் ஏற்றிய விளக்குக்கு குறை வருவதில்லை. அதுபோல பூரண பிரம்மமாக நீங்கள் இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையால் மகிழ்ந்த சர்வேஸ்வரன் கருணையோடு, மகனே, நீ ஸ்தூல சரீரம் எடுத்து எங்கள் அம்சம் கொண்ட சுவாமி ஐயப்பனாக கலியுகத்தில் விளங்குவாய். உன்னிடத்தில் நம்பிக்கை கொண்டு பட்டம், பதவி, பணம், புகழ் போன்று எதை அடைய வேண்டும் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சித்திக்க அருள் பாலிப்பாய். பெண்ணை கொண்டோ பொருளை கொண்டோ வேறு எந்த கவர்ச்சி பொருளை கொண்டோ உன்னை வசியம் செய்ய முடியாது. நீ மகாபூரணன். அப்பனே, உன் சித்தி ஊரறியும் காலம் வந்துவிட்டது. கடவுளை நீ விழியாரக் காணும் மாபெரும் பாக்கியம் தன்னை பெறுவான். தற்போது உன்னை பார்ப்பவர் உன்னை சாதாரண மனிதன் என்று எண்ணுவான். ஆனால் மகனே, நீ முற்பிறவியில் செய்த பூஜா பலன்களால் இப்பிறவியில் உனக்கு ஈஸ்வர தியானமோ உபாசனையோ பூஜையோ தேவையில்லை. உன் மனது எதை நினைக்கிறதோ அது அப்படியே நடக்கும். மகனே, உனக்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசம் இல்லை. ஜாதி பாகுபாடு இல்லை. கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையைப் போல் நீ நேர்நோக்கு பார்வை பெற்றவன். தர்மம் பிசகுவது உனக்கு சற்றும் பிடிக்காத விஷயம். பிறர் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்பட மாட்டாய். பிறருக்கு நன்மை செய்ய உலகில் அவதரித்தவன். திரிகால ஞானியான உனக்கு இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றதல்ல. நீ மனித உள்ளங்களை அறியும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. நீ சொன்னால் நவ கிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நின் ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும்.
ஏவல் பில்லிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்களுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்தில் இருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை இறை இறை. 1992 சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 ஒரு 24 32 வருஷம் இருக்கேன். இந்த 32 வருஷத்தில் எத்தனை தடவை கைலாஸ் போயிருப்பேன், எத்தனை தடவை சபரிமலை போயிருப்பேன், எத்தனை தடவை எல்லா கோயிலுக்கும் போயிருப்பேன், எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். அப்போ 92லேயே நான் இந்த நிலையில் இருந்தால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய நிலையை நான் தொட்டிருப்பேன்னு நீ யோசனை பண்ணிக்கோ. 92லேயே என்னுடைய உயரம் அது. இப்போது ரொம்ப பெரிய நிலையை நாம் தொட்டுட்டோம். அண்டு வி ஆர் வெயிட்டிங். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆடுமாறு ஆடி காகபூஜண்டர், ஆடுமாறு ஆடி அடங்குமாறு அடங்கும் காலத்துத்தான் அருள்வொளியின் பூரணத்தை காண முடியும் என்றோம். கலியிலே மக்கள் நிலையிலே மாறுபாடு கொண்டு நின்றாலும் மக்களின் மன வேறுபாடு பேயாட்டம் அதுபோல் ஆடி ஆடி நின்றிட்டாலும் அலையும் ஓர் காலத்து அலைந்து ஓயும் ஓர் காலத்து ஓய்ந்து அமையும் ஓர் காலத்து அமைந்து நிற்கும் காலத்துத்தான் அருள் ஒளியை காண முடியும் என்றோம். அப்போ ஜனங்களுக்கு இன்னும் அந்த நேரம் வரல, அந்த தகுதியும் பக்குவம் வரல. அப்போ ஆன்மீகத்தில் தெய்வ நிலைன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ராமர்னா எல்லா காலத்துலேயும் அவர் தான் ராமர், கிருஷ்ணன்னா எல்லா காலத்துலேயும் அவர் தான் கிருஷ்ணர். இன்னும் தனித்தனியும் இதெல்லாம் ஆஃபீஸில் வர்ற போஸ்டிங் மரியாதைலாம் எப்பயோ அந்த போஸ்ட்டை பிடிச்சாச்சு, அவ்வளோதான். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பதவியும் எனக்கு கீழே தான். என் அளவுக்கு உயர்ந்த நிலைகளை யாருமே தொடலை. நான் தான் சொல்லியிருக்கேன். இப்போது கோடிசாமி இருக்கார், அவர்கிட்ட கேட்குறாரு அலெக்ஸ் சித்தர். அலெக்ஸ் சித்தர் ரொம்ப பெரிய ஆள், அவரே முருகர் தான். அலெக்ஸ் சித்தர் அவர் சக்தி கணபதி, சக்தி முருகன், பெரிய நிலவர். அவர் கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோல்ன்றார். அவர் சொல்ல, நீங்கள்லாம் ரிஷிகோல் சித்தர்கள், தாத்தா தான் மகாவிஷ்ணு, தாத்தாக்கு சப்போர்ட் அப்படின்ற சிவசங்கர் பாபா தான் மகாவிஷ்ணு, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்கன்றார். அப்போ நீ யோசனை பண்ணிக்கோ, கோடிசாமி ஏன் போய் சொல்லணும்? அலெக்ஸ் சித்தரே அவ்வளோ பெரிய ஆள், அவங்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க, தாத்தா சிவசங்கர் பாபா தான் மகாவிஷ்ணுன்னு ஏன் சொல்லணும்? கோடிசாமி நீயே சொல். அதனால் வெயிட் பண்ணு. அதுக்கு தான் இந்த லாஸ்ட் வரி சொன்னேன். மக்கள் ஆடுற மாதிரி ஆடி அடங்குமாறு அடங்குற காலத்தில் தான் அருள்ங்கிறது உலகத்தில் வெளிப்படுத்த முடியும். அது வரைக்கும் நம்ம எல்லாம் பண்ணிட்டு ரெடியாக தான் உட்காந்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணலை, யார் வேணால் வரலாம், எல்லாத்துக்கும் வழி பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கோம். நாளை காலையில் உண்டி வச்சுன்னுட்டு துட்டு இல்லைன்னு கேட்குற பரிస్థితిயில் கடவுள் என்றைக்குமே வைக்கல. நம்மக்கிட்ட எல்லாமே தான் இருக்கும். ஏதோ ஒரு பாட்டுக்குது, கொட்டி கிடக்குதம்மா கிடக்குதம்மா கண்கொள்ள பேரழகு, கோதையிவள் மகிமைகள் எல்லாம் கோர்க்க வந்த சொல்லழகு, தட்டியனை துயில் கலைத்த தாயவளின் அன்பழகு, தருணமறிந்தாள வந்த தாளாத அருளழகு, மெட்டீசை பாட வரும் மோகினியாள் நடையழகு, மின்னலென நமையீர்க்கும் மீன்விழியின் கடையழகு, கிடக்குதம்மா கண்கொள்ள பேரழகு, கோதையிவள் மகிமைகள் எல்லாம் கோர்க்க வந்த சொல்லழகு, தட்டியனை துயில் கலைத்த தாயவளின் அன்பழகு, தருணமறிந்தாள வந்த தாளாத அருளழகு, மெட்டீசை பாட வரும் மோகினியாள் நடையழகு, மின்னலென நமையீர்க்கும் மீன்விழியின் கடையழகு. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா,